அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். கோசலை தாயின் இருப்பிடத்தை பரதன் அடைதல். பாடல் எண் 898. நற்றாயை காண மகன் நல்லொழி போல் விரைவதற்குள் முற்றும் அரண் மனையதனின் முழுதும் அவன் வரவதுவே சற்று விரைவாக ஒளி சரமெனவே பரவியதே பற்றில்லான் உதிக்க அங்கே பண்பமைதி விரவியதி. இதுவே 898வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நற்றாயை காண மகன் நல்லொளி போல் விரைவதற்குள் என்ற முதல் வரிக்கான விளக்கம், நற்றாய் என்கிற நல்ல தாயாகிய அந்த கோசலை தாயை காண்பதற்காக பரதனாகிய அந்த மகன் நல்லொளியாகிய கதிரவ ஒளியைப் போல விரைந்து சென்று அவருடைய அரண்மனையை அடைவதற்குள்ளாகவே முற்றும் அரண்மனையதனின் முழுதும் அவன் வரவதுவே, அந்த கோசலை தாயின் அரண்மனை முழுவதும் பரதன் வரப்போகிறான் என்கிற அந்த செய்தியானது சற்று விரைவாக ஒளி சரமெனவே பரவியது. மிகவும் விரைவாகவே கதிரவனின் ஒளி கதிர்கள், ஒளிக்கரங்கள் மலர் சரங்களைப் போல் எல்லா திசைகளிலும் சென்று பரவுவதைப் போலவே பரதன் வரப்போகிறான் என்கிற அந்த செய்தியானது அந்த தாயின் அரண்மனை முழுவதும் சென்று பரவியது. பற்றில்லான் உதிக்க அங்கே பண்பமைதி விரவியதி. பற்றில்லாதவன் என்று குறிப்பிடும் வண்ணமாக இளவரசு பட்டத்தையும் நாடாளும் பொறுப்பையும் ஏற்க மறுத்தவன் ஆகிய அந்த பரதன் அந்த அரண்மனையிலே உதிக்கப் போகிறான் என்பதால் அந்த அரண்மனையானது தான் கொண்ட மேன்மையான பண்பினால் அங்கே அமைதியை விரவி வைத்து அவனை வருக வருக என்று வரவேற்றது. இதுவே 898வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 899வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.